நிஃப்டி ₹1 ஏறுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் எவ்வளோ ஏறும் அப்படின்ற டிஃபைன் பண்ணுறது தான் அந்த டெல்டா. ஸோ 0.5 டெல்டா ஏடிஎம் கால் ஆப்ஷன் அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து 20%லேருந்து 30% தான் சான்ஸ் அந்த எக்ஸ்பைரிக்குள்ளார அது ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு 20%லேருந்து 30% தான். 100 பாயிண்ட் நிஃப்டி வந்து ஸ்பாட்லேருந்து ஏறி இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த 100 பாயிண்ட் ஏறினதுக்கு அந்த கால் ஆப்ஷன் எவ்வளோ ஏறும்னா, அட் த மணி கால் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் இன்சென்ட்ரிக் வேல்யூ இருக்கும். உங்களுக்கு வந்து அட் த மணி கால் ஆப்ஷனில் கூட இந்த இன்சென்ட்ரிக் வேல்யூ இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எக்ஸ்பைரி எண்ணிக்கை இது வந்து 24,834க்கு மேலே ₹1 போனால் தான் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். அதே மாதிரி அவனுக்கு இந்த 24,854க்கு மேலே போனால் தான் ₹1 லாஸ் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்ஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம டெல்டானா என்ன, அது வந்து எப்படி ஆப்ஷன் ப்ரைஸஸை வந்து பாதிக்குது, அப்புறம் வந்து எப்படி ஆப்ஷன் பையரும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வெர்சஸ் ஆப்ஷன் பையர்ஸ் எப்படி வந்து அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எப்படி வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பணம் தொலைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து எனக்கு இது சரியாக புரியலை, இல்லை இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி பார்க்கலாம். இதோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆப்ஷன் செயினோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இதில் சில இது மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது பேசிக்காக இதுக்கு வந்து நீங்கள் ஐடிஎம் கால்னா என்ன, ஓடிஎம் கால்னா என்ன, ஏடிஎம் கால்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்கலி ஏடிஎம் அப்படிங்கிறது வந்து அட் த மணி கால். இப்போ மார்க்கெட் வந்து 24,650 இருக்குன்னா 24,650ங்கிறது அட் த மணி ஆப்ஷன். இந்த மணிங்கிறது 24,650க்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஐடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். 24,650க்கு மேலே இருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஓடிஎம் சொல்லுவோம், அவுட் ஆஃப் தி மணி அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கிறது 24,000 கால் ஆப்ஷன். இதோடைய டெல்டாங்கிறது வந்து நீங்கள் இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 24,000 கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்து 0.3, அதாவது ஐடிஎம் கால் ஆப்ஷன் இது. ஸோ ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்து 0.93, 0.90லேருந்து 0.98 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ 24,000 கால் வந்து 2093 டெல்டா அப்படின்னு போட்டிருக்கேன். 23,500 கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்து 0.9764, அதாவது 0.98. ஸோ இது வந்து டெல்டா. அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 24,650 அப்படிங்கிறது வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷன். ஏடிஎம் கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்து எப்போவுமே 0.5, 0.52 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது அடுத்தது வந்து ஓடிஎம் கால் ஆப்ஷன். 24,850 அப்படிங்கிறது ஓடிஎம் கால் ஆப்ஷன். இது வந்து 0.3 டெல்டாவாக இருக்கும். அதுக்கு மேலே டீப் ஓடிஎம்னு சொல்லுவோம், 25,000 கால் ஆப்ஷன். இது வந்து 0.2 டெல்டாவாக இருக்கும். ஸோ ஏடிஎம் கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்து 0.5 இருக்கும். ஐடிஎம் வந்து 0.93, 0.90 to 0.98 இருக்கும். ஓடிஎம்ங்கிறது 0.2 to 0.3 இருக்கும். ஸோ இப்போ டெல்டா அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ டெல்டாங்கிறது வந்து பேசிக்காக ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் டெல்டா. ஸோ பேசிக்லி இட்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் ஹவு மச் ஆப்ஷன் சேஞ்சஸ் when the underlying asset changes by ₹1. இதுதான் வந்து இதோடைய டெஃபினிஷன். ஸோ நிஃப்டி ₹1 ஏறுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் எவ்வளோ ஏறும் அப்படின்ற டிஃபைன் பண்ணுறது தான் அந்த டெல்டா. ஸோ 0.5 டெல்டா ஏடிஎம் கால் ஆப்ஷன் அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ₹1 நிஃப்டி ஏறினாலோ இறங்கினாலோ ஆப்ஷன் வந்து 0.5 ஏறும், 50 பைசா தான் ஏறும். ஸோ இதுலேருந்தே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த டெல்டாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிகமிங் ஐடிஎம் ஆப்ஷன், ரைட்டா? இது வந்து இப்போ 0.5 அப்படின்னா 50% சான்ஸ் தான் இது ஐடிஎம் ஆகிறதுக்கு. ஸோ 50-50 சான்ஸ். இதுவே வந்து நீங்கள் ஓடிஎம் கால் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0.2 டெல்டா, 0.3 டெல்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து 20%லேருந்து 30% தான் சான்ஸ் அந்த எக்ஸ்பைரிக்குள்ளார அது ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு 20%லேருந்து 30% தான். ஏடிஎம் கால் ஆப்ஷன் 0.5 டெல்டானா 50% தான் அதோடைய ப்ராபபிலிட்டி, அது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 50% தான். ஸோ இது வந்து மனசில் வச்சுக்கிங்க. எப்போவுமே ஓடிஎம் கால் ஆப்ஷன் வாங்கி லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா 20%லேருந்து 30% தான் அதோடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங். ஸோ 0.2 டெல்டா, 0.3 டெல்டாக்கு அர்த்தம் இதுதான். நான் சொன்ன மாதிரி ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்து
0.9 to 0.98 இருக்கும். 90% சான்ஸ் இது வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு இதில் சிப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட்டாக எடுத்துக்கோங்க. அதில் 2 பாகம் இருக்குது. ஒன்று வந்து சிப்ஸு, இன்னொன்று காற்று. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 20% தான் சான்ஸு ஆன் த எக்ஸ்பைரி டே அதில் சிப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 20% தான். அப்போனா என்ன அர்த்தம், நீங்கள் 80% முன்னாடி பணம் போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்குறது 20% தான் அதுக்கு ப்ராபபிலிட்டி உங்களுக்கு சிப்ஸ் கிடைக்கிறதுக்கு. மற்றது காற்று தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். இப்போ நிஃப்டி வந்து 24,650 இருக்குது. லெட்ஸே ஒரு 11 மணி காலையில். இது வந்து 24,750 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, 3 மணிக்குள்ளார. அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லையா? இந்த 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு டெல்டா 0.5 அப்படின்னா, இப்போ 3 மணிக்கு 24,750 நிஃப்டி அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ 100 பாயிண்ட் நிஃப்டி வந்து ஸ்பாட்லேருந்து ஏறி இருக்கிறான் இல்லையா? இப்போ இந்த 100 பாயிண்ட் ஏறினதுக்கு அந்த கால் ஆப்ஷன் எவ்வளோ ஏறும்னா 100 × 0.5 அதோடைய டெல்டா, அதாவது 50 பாயிண்ட் தான் அது ஏறும். ஸோ அதை தான் இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நிஃப்டி வந்து 24,750 அடிச்சதுன்னா 100 × 0.5 50 பாயிண்ட் தான் இது ஏறும். அதுவே நிஃப்டி 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு அப்படின்னாலும் 100 × 0.5 அப்படிங்கிறது எவ்வளோ, உங்களுக்கு அதே 50 பாயிண்ட் தான். ஸோ 50 பாயிண்ட் நிஃப்டி இறங்கிடும். நீங்கள் வாங்கின ப்ரீமியம்லேருந்து 50 ரூபா குறைஞ்சிரும். ஸோ இந்த நம்ம காமிச்ச ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 24,650 கால் ஆப்ஷன் 184 ரூபாயில் இருந்தது. அதோடைய டெல்டா வந்து 0.5. ஸோ அதுதான் இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா 50 பாயிண்ட் தான் இந்த கால் ஆப்ஷன் ஏறும். ஸோ 184 + 50 போகும் 24,750 அடிக்கும்போது. அதுவே 100 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சுன்னா 184 - 50 ரூபா, அதாவது 134 ரூபாய்க்கு போயிடும். ஸோ இவ்வளோ தான் டெல்டாங்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே நீங்கள் ஓடிஎம் கால் ஆப்ஷன் வாங்கும்போது, இப்போ 25,000 கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, 24,650 இருக்கும்போது 25,000 கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அதோடைய ப்ராபபிலிட்டி வந்து 20% to 30% தான். 0.2 டெல்டானா 20% தான் அது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. மிச்சம் 80% வந்து அது வர்த்லெஸ்ஸாக ஜீரோவாக எக்ஸ்பைர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறதே அந்த டெல்டாவே உங்களுக்கு கிளியராக சொல்லுது. இப்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது என்னங்கிறது பார்க்கலாம். இது ஏற்கனவே நம்ம போட்ட அது ஸ்லைடு தான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட்டாக நினச்சி பாருங்கள். அதில் சிப்ஸ் இருக்கிற பகுதி வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த காற்று அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, 70% ஏர் அப்படின்றது, அதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தை வந்து மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து அடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்சென்ட்ரிக் வேல்யூ ஆஃப் அ ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஸ் அமௌண்ட் ஆஃப் மணி. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்சென்ட்ரிக் வேல்யூ. அதுதான் வந்து அதோடைய சிம்பிள் அர்த்தம். அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு இன்சென்ட்ரிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது 24,650 நிஃப்டி இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதில் தான் அந்த சிப்ஸோ இல்லை அந்த இன்சென்ட்ரிக் வேல்யூவோ இருக்கும். இதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அட் த மணி கால் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் இன்சென்ட்ரிக் வேல்யூ இருக்கும். உங்களுக்கு வந்து அட் த மணி கால் ஆப்ஷனில் கூட இந்த இன்சென்ட்ரிக் வேல்யூ இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இன்சென்ட்ரிக் வேல்யூ கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ 24,000 கால்னு வச்சுக்கோங்க. 24,650 இருக்குது மார்க்கெட் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் 24,000 ஸ்பாட், 24,650 ஸ்பாட்டு மைனஸ் 24,000, அப்போது அந்த 650 இருக்கு இல்லையா, அதுதான் அதில் இருக்கிற இன்சென்ட்ரிக் வேல்யூ. இப்போ வந்து இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 24,000 கால் ஆப்ஷன் வந்து ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன். அதில் 685 ரூபா அதோடைய ப்ரீமியம். இப்போது இன்சென்ட்ரிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது சொன்னால், 24,650 மார்க்கெட் இருக்கிற இடம், அதாவது ஸ்பாட்டு மைனஸ் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,000 கழிச்சிங்கன்னா 650. அப்போ 685ல் 650 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சிப்ஸ் இருக்குது. மிச்சம் இருக்கிற 35 ரூபா தான் காற்று. ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். ப்ரீமியம் பெய்டு மைனஸ் இன்சென்ட்ரிக் வேல்யூ. அப்போ 685 ரூபா அதோடைய ப்ரீமியம்மு, அதில் 650 அதோடைய இன்சென்ட்ரிக் வேல்யூ, அப்போ 35 ரூபா. இந்த 35 ரூபா இருக்கு இல்லையா, இது எக்ஸென்ட்ரிக் வேல்யூங்கிறது காற்று.
ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோன்னா இங்கே காமிச்சிருக்கோம் இல்லையா எக்ஸென்ட்ரிக் வேல்யூ அப்படின்ட்டு. இதுதான் அந்த 35 ரூபா, இதுதான் அந்த 650 ரூபா. இன்னொரு எக்ஸாம்பிள் அட் த மணி கால் ஆப்ஷனை வச்சு. ஸோ அட் த மணி கால் ஆப்ஷன்னா 24,650 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 24,650 கால் ஆப்ஷன் தான் அட் த மணி கால் ஆப்ஷன் இல்லையா. இப்போது இது வந்து எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 184 ரூபாயில் இருக்குது 24,650 கால் ஆப்ஷன். அப்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இன்சிட்ரிக் வேல்யூவை வந்து ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ 24,650 மைனஸ் 24,650 பண்ணிங்கன்னா 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது சிப்ஸு 0 தான் அட் த மணி கால் ஆப்ஷனில். இந்த எக்ஸாம்பிளில் 0 தான் இருக்குது, ரைட்டா. அப்போ இந்த 184 ரூபா இருக்கே அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் காற்று தான். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். எக்ஸென்ட்ரிக் வேல்யூங்கிறது வந்து ஸோ இன்சென்ட்ரிக் வேல்யூங்கிறது 0, எக்ஸென்ட்ரிக் வேல்யூங்கிறது ப்ரீமியம் பெய்டு மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அது வந்து 184 மைனஸ் 0 184. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அட் த மணி கால் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரிக்கு 3 நாள் தான் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா காற்று தான் ஃபுல்லாகவே இருக்குது இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நீங்கள் ஒரு 25,000 கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓடிஎம் கால் ஆப்ஷன் இல்லையா, 350 பாயிண்ட் தள்ளி இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை வாங்குறீங்க. என்ன ஹோப்பில் நம்ம வந்து எப்படியாவது இதை வந்து நம்ம ஹிட் பண்ணி நம்ம வந்து இதில் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கம்மியான முதலீடு இதில் அப்படின்ட்டு ஒரு இதில் தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க. இப்போது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 50 ரூபா இருக்குது இந்த 25,000 கால் ஆப்ஷனு. இதை ஒருத்தன் விற்கிறான் இல்லையா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு, அவனுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே 50 ரூபா தான். இருந்தாலும் அவன் இதை விற்கிறான் உங்களுக்கு, ரைட்டா. ஒன்று வந்து அவன் இந்த 50 ரூபாய்க்கு இதை விற்கணுன்னா 1,75,000 அவன் போடணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து லாட் சைஸ் 25ன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய முதலீடு 10,000 ரூபா 11,000 தாண்டாது. நீங்கள் ஒரு 11,000 போட்டு ஒரு 1.25 லட்சம் போடுற ஒரு ஆளோட மோதுறீங்க இல்லையா. அப்போது அவன் பைத்தியக்காரனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 25,000 கால் ஆப்ஷனுங்கிறது டெல்டா 0.2, அதாவது அது ஐடிஎம்மாக உங்களுக்கு சிப்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு 20% தான் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வாங்குறீங்க. அப்படின்னா 80% அதில் காற்று இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒருத்தன் விற்கிறான் இல்லையா, அவன் தான் கண்டிப்பாக புத்திசாலியாக இருப்பான் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 24,650 மைனஸ் 25,000, அதாவது ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதுதான் இன்சென்ட்ரிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ 24,650 மைனஸ் 25,000 பார்த்தீங்கன்னா 350 மைனஸ் வருது. ஆனால் இன்சென்ட்ரிக் வேல்யூங்கிறது மைனஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுடைய லாஸே வந்து மேக்ஸிமம் நீங்கள் என்ன ப்ரீமியம் பே பண்ணீங்களோ அந்த 50 ரூபா தான் லாஸாக இருக்க முடியும். 350 ரூபா லாஸ் ஆக முடியாது, மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இன்சென்ட்ரிக் வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவாக வருதுன்னா அதோடைய வேல்யூ வந்து 0 தான் என்றைக்குமே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸென்ட்ரிக் வேல்யூங்கிறது வந்து நம்ம ப்ரீமியம் பெய்டு மைனஸ் இன்சென்ட்ரிக் வேல்யூன்னு சொல்லியிருக்கோம். அதாவது 50 ரூபா பே பண்ணீங்க, அதில் மைனஸ் இன்சென்ட்ரிக் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ நீங்கள் பே பண்ணது மொத்தம் 50 ரூபாவுமே காற்றுக்கு தான் பே பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த சிப்ஸுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 24,650 கால் ஆப்ஷனும் சரி 25,000 கால் ஆப்ஷனும் சரி, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக காற்று தான் இதில் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 100% காற்று, 0 சிப்ஸ். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக இதோடைய ஒரு ஆப்ஷன் பையர் வெர்சஸ் ஒரு ஆப்ஷன் செல்லர், நம்ம ஏன் வந்து ஆப்ஷன் பையர் வந்து பைசாவை தொலைக்கிறான் அப்படின்னு இந்த பே அவுட் சார்ட்டை பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷன் 24,650 ஸ்பாட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,650ங்கிறது அட் த மணி கால் ஆப்ஷன். இதோட ப்ரீமியம் வந்து 184 ரூபா. இதில் இன்சென்ட்ரிக் வேல்யூ நான் சொன்ன மாதிரி 0, மொத்தமாக காற்று தான் 184 ரூபா காற்று தான். ஒரு கால் ஆப்ஷனை வாங்குறீங்க அப்படின்னா 24,650 கால் ஆப்ஷனை வாங்குறீங்க, எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க? முன்கூட்டியே லாபம் தருமா இல்லையா எதுவுமே தெரியாமல் 184 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, அதை ஒருத்தன் உங்களுக்கு விற்கிறான். இப்போ இந்த 184 ரூபா ப்ளஸ் 24,650 இது நீங்கள் ஸ்பாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூ இல்லையா, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிரேக் ஈவன் வந்து ஆப்ஷன் பையருக்கு 24,834. இதுதான் உங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன? அதாவது உங்களுக்கு எக்ஸ்பைரி எண்ணிக்கை இது வந்து 24,834க்கு மேலே 1 ரூபா போனால் தான் உங்களுக்கு லாபமே கிடைக்கும்.
அதே மாதிரி அவனுக்கு இந்த 24,854க்கு மேலே போனால் தான் ₹1 லாஸ் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 184 பாயிண்ட். இப்போ நீங்கள் பாருங்கள் 24,600 இந்த 24,650 கால் ஆப்ஷனு இப்போ எக்ஸ்பைரி வந்து 24,650லேயே ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஆப்ஷனை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ப்ரீமியம் பெய்டு எவ்வளோ, ₹184 பே பண்ணியிருக்கீங்க. இன்சென்ட்ரிக் வேல்யூ ஏற்கனவே 0, ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே காற்று தான். ஸோ இந்த ₹4,600 உங்களுக்கு லாஸ். ஆனால் அவனுக்கு அந்த 184 உங்களுடைய லாஸ் தான் அவனுடைய ப்ராஃபிட். இது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து 24,800 போயிடுச்சு. செட்டில்மெண்ட் வந்து அங்கே தான் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். 24,800ல் எக்ஸ்பைரி செட்டில்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையராக உங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, 24,834க்கு மேலே அது க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு ₹1 ப்ராஃபிட்டாக கிடைக்கும் இல்லையா ஒரு லாட்டுக்கு. அப்போது உங்களுடைய லாஸ் பார்த்தீங்கன்னா இன்சென்ட்ரிக் வேல்யூங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 24,700 மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,650. அப்போனா ₹50 உங்களுடைய ப்ராஃபிட் இல்லையா, ₹50 தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 184ல் ₹50 போக ₹134 லாஸ் தான் பண்ணுவீங்க. அப்போது ₹3,350 உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதுவே இப்போ பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட் மேலே போயிருக்கு இல்லையா, 50 பாயிண்ட் மேலே போய் செட்டில் ஆயிருக்கு. ஆனால் செல்லருக்கு வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் 50 பாயிண்ட் போயிருக்கு. ஆனால் அவன் ₹3,350 ப்ராஃபிட் பண்ணுறான். அதோடைய உங்களுடைய லாஸ் தான் அவனுடைய ப்ராஃபிட். அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் கவர்டு பாருங்கள். இப்போது இன்னொரு சினாரியோ எடுத்துக்கலாம். 24,850க்கு போயிடுச்சு மார்க்கெட். இப்போது உங்களுடைய ப்ராஃபிட் பார்க்கலாம் என்னன்றது. முதல்ல ஆஸ் ஆப்ஷன் பையர் என்ன ப்ராஃபிட்னு பார்க்கலாம். ₹184 ஏற்கனவே கொடுத்து வாங்கிட்டீங்க. 24,850க்கும் 24,650 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ₹200 இல்லையா. அதுதான் அதில் சிப்ஸ் இன்சென்ட்ரிக் வேல்யூன்னு சொல்கிற சிப்ஸ் வந்து ₹200 இருக்குது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ₹184 கொடுத்து வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ₹16 தான் கிடைக்கும். அதாவது ₹400 தான் உங்கள் ப்ராஃபிட்டே. ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, 200 பாயிண்ட் ஏறி இருக்குது ரைட்டா. 200 பாயிண்ட் ஏறின மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பணம் பார்த்தீங்கன்னா வெறும் ₹400 தான். ஆனால் அதுவே ஆப்ஷன் செல்லருக்கு 200 பாயிண்ட்டுக்கு அவனுக்கு அகெயின்ஸ்டாக போயிருக்கு. ஆனால் அவன் லூஸ் பண்ணுறது வெறும் ₹400 தான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆப்ஷன் பையர் வந்து ஏன் தொலைக்கிறாங்கன்றது இல்லையா. இப்போ நம்ம வந்து இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இந்த 25,000 கால் ஆப்ஷன் 0.2 டெல்டா அப்படின்னா முன்னாடியே நான் சொன்னேன் 0.2 டெல்டா 0.3 டெல்டாங்கிறது 20% தான் அதுக்கு சான்ஸ், அது ப்ராஃபிட்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 20% தான் அப்படிங்கிறது தான் அந்த டெல்டா குறிக்குதுன்னு சொன்னேன். இப்போ இதில் பாருங்கள் மார்க்கெட் வந்து 24,650 இருக்குது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,000. ப்ரீமியம் ₹50 கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அதில் வெறும் காற்று தான் இருக்குது ₹50. சிப்ஸே கிடையாது. இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது. இதில் P&L பார்க்கலாம். மார்க்கெட் வந்து 25,000 போய் எக்ஸ்பயர் ஆகுதுன்னே வச்சுக்கலாம் சரிங்களா. 25,000னா நம்ம எங்கேருந்து 350 பாயிண்ட் மார்க்கெட்டு ஏறுது. 24,650லேருந்து 25,000ங்கிறது 350 பாயிண்ட். இந்த 350 பாயிண்ட் ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்போவுமே லாஸ் தான் கொடுக்கும் பாருங்கள். ஏன்னா இன்சென்ட்ரிக் வேல்யூ என்ன இருக்குது, 25,000 மைனஸ் 25,000 எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா 25,000 கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க. மார்க்கெட் 25,000லேயே எக்ஸ்பயர் ஆகுதுன்னா 25,000 மைனஸ் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,000 அப்படின்னா 0. அப்போ நீங்கள் கொடுத்த ₹50 வந்து காற்று தான் இல்லையா. அந்த காற்றுக்கு உங்களுக்கு அந்த ₹1,250 உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதுதான் அவனுடைய ப்ராஃபிட். அப்போது என்ன பார்த்துக்கோங்க, மார்க்கெட் என்ன யாருக்கு ஃபேவராக போயிருக்கு, ஒரு ஆப்ஷன் பையராக உங்களுக்கு ஃபேவராக தான் போயிருக்கு. 24,650லேருந்து 25,000 போயிருக்கு. 350 பாயிண்ட் உங்களுக்கு ஃபேவராக போனால் கூட நீங்கள் லாஸ் தான் பண்ணுறீங்க. ஆனால் அதுவே 350 பாயிண்ட் ஆப்ஷன் செல்லருக்கு அகெயின்ஸ்டாக போயிருக்கு. ஆனால் அவன் அதே ₹1,250 ப்ராஃபிட் பண்ணுறான். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு கிளியராக தெரியும் ஆப்ஷன் பையருங்கிறவன் பணம் வந்து லூஸ் பண்ணுறாங்கிறது. இதுக்கு முக்கியமான ரீசன் 20% ப்ராபபிலிட்டி இது ஏறத்துக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுங்கிறதுனால தான் அவன் ₹1,75,000 போட்டு ஒரு காலை வந்து விற்கிறான் சரிங்களா. ஸோ இதுதான் டெல்டா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் காமா, தீட்டா, வேகா இந்த மூணுத்தையும் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இது முக்கியமான ஆப்ஷன் கிரீக்ஸுமே கூட. ஸோ இதை பற்றி விரைவாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.